Hi guys, welcome back to Breaking It channel. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா கூலி படத்துல இருந்து ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. ஆடியோ லான்ச் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 சாங் கிட்டத்தட்ட டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. அதோட அவுட்லுக் சாங் இப்போ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஆடியோட ரிலீஸ் ஆயிருக்கு. வீடியோட இன்னும் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆடியோ லான்ச் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. அதான் நேரு ஸ்டுடியோத்தில் தான் வந்து நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. நேரு ஸ்டுடியோத்தில் பக்கவாக பிளான் பண்ண மாதிரி நடக்க போகுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க ஸ்டேடியத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னு தகவல் வந்திருக்கு. லோகேஷ் கனகராஜ் வந்துட்டாங்க, அனிருத் வந்துட்டாங்க, நம்ம அமெரிக்கன் அவங்க வந்துட்டாங்க, இந்த மாதிரி படத்தில் நடிக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டாங்கன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. ஸ்ருதிஹாசன் அவங்க இன்னும் வருகைக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே பிளான் பண்ண மாதிரி வந்துருவாங்க. லோகேஷ் கனகராஜ் ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்தாலே பயங்கர மாசாக இருக்கும். என்னென்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க, படத்தோட சீக்வன்ஸை பற்றி எதாவது பேசுகிறாங்களான்னு எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு என்னென்ன மாதிரி விஷயம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்களோ உங்களோட கருத்து கணிப்பாக கமெண்டில் பதிவிடுங்க. கூலி படத்தோட ட்ரைலர் பார்க்க அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸு. அவங்க மட்டும் கிடையாது, தமிழ்நாடே இப்போ வந்து பயங்கர வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஏன்னா லோகேஷ் கனகராஜோட சம்பவம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கிடைக்குது. அவரோட தரிசனம் கிடைச்சாதான் இந்த ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூலி படத்துக்கு யார் வெயிட் பண்ணீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.